மறுபக்கத்தின் விசேட செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிச்சத்திற்கு பல கொலை மற்றும் கடத்தல் சம்பவங்கள். பிள்ளையானுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. கொத்து கொத்தாக வெளிவரும் குழந்தைகளின் எண்புக்கூடுகள். செம்மணியில் தொடரும் அவலம். அனுர அரசின் மோசமான மறுபக்கம். ரணில் வெளியிட்ட தகவல். இலங்கையை உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். விரைவில் கைதாகும் முக்கிய தலைவர். சுரேஷ் சலைவின் கணினி கடவுச்சொல்லால் நாட்டிற்கு ஏற்படவுள்ள அச்சுறுத்தல். பகிரங்க எச்சரிக்கை. இலங்கையில் எரிபொருள் விலை மாற்றம் தொடர்பில் வெளியான புதிய தகவல். மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களுக்கான முக்கிய தகவல். அமலுக்கு வரும் புதிய நடைமுறை. இனி விரிவான செய்திகள். சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள சரிவு தற்போதைய எரிபொருள் விலைகளை பராமரிக்க சாதகமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக இயக்குனர் மயூர நெத்திக்குமார தெரிவித்துள்ளார். மொத்த ஒதுக்கீடு 57 பில்லியன் ரூபாய் தேறும் வரை எரிபொருள் மானிய திட்டம் செயல்படுத்தப்படும். பலர் நம்புவது போல் மாத இறுதியில் இது தானாகவே நிறுத்தப்படாது என்றும் ஒதுக்கப்பட்ட பணத்தின் அளவுக்கு ஏற்ப மானியம் தொடர்ந்து நீடிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இருப்பினும் இந்த மானியம் தொடருமா இல்லையா என்பதை அரசாங்கம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும். சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள சரிவு தற்போதைய எரிபொருள் விலைகளை பராமரிக்க சாதகமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. கடந்த வார நிலவரப்படி ஒரு பரல் டீசலின் விலை $125 அமெரிக்க குறைந்துள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் இருந்து பச்சிளம் குழந்தை 2 சிறார்கள் அடங்கலாக 10 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் புதிதாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. சித்துப்பாத்தி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 25ஆம் நாள் அகழ்வு பணிகளின் போதே இந்த எண்புக்கூடுகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது புதிதாக 5 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடுகளில் சிறுவர்கள் குழந்தையின் எண்புக்கூடுகள் உள்ளடங்கலாக 10 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மீட்கப்படும் எண்புக்கூடுகள் பல உடைந்த நிலையில் நேர்சீரின்மையான நிலையில் காணப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இதுவரையிலான அகழ்வு பணிகளின் போது 360 எண்புக்கூடுகள் அடையாளம் வெளிப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 351 எண்புக்கூடுகள் மனித புதைக்குழியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னாள் அரசியல் தலைவர் ஒருவர் விரைவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் உயர்மட்ட முக்கியஸ்தர்களுடன் வார இறுதியில் நடத்தப்பட்ட கலந்துரையாடல் ஒன்றிலேயே இவ்வாறு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் சரிவர முன்னெடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் மேற்குறித்த முக்கிய புள்ளி கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று புலனாய்வாளர்களும் அரசாங்கத்திடம் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன்படி ஆரம்ப கட்டமாக இன்னும் ஒரு சில நாட்களில் குறித்த முன்னாள் அரசியல் தலைவரிடம் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொள்ள போலீஸ் திணைக்களம் உத்தேசித்துள்ளது. இதனை அடுத்து குறித்த அரசியல் புள்ளி வழங்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்ற பிள்ளையான் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகள் இருவரையும் எதிர்வரும் ஜூன் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி அவரது மட்டக்களப்பு அலுவலகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் 2006ஆம் ஆண்டு முதல் மட்டக்களப்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் 5 முக்கிய குற்றச்சம்பவங்கள் தொடர்பான தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அவற்றில் கல்லடியில் கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம், கப்பம் வழங்க மறுத்த வர்த்தகர் ஒருவர் கொலை செய்யப்பட்டமை, கட்சிக்குள் ஏற்பட்ட முரண்பாடுகளை தொடர்ந்து TMVP உறுப்பினர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின்
அப்போதைய உபவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை உள்ளிட்ட சம்பவங்கள் அடங்குகின்றன. இந்த வழக்குகளுடன் தொடர்புடையதாக கூறப்படும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகளான காத்தான்குடியை சேர்ந்த முகமது சிபான் மற்றும் முகமது சகீத் ஆகியோரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த வழக்குடன் தொடர்புடைய ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் மற்றொருவர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் பிள்ளையானின் நெருங்கிய உதவியாளரும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருமான இனிய பாரதி மீது 7 கொலை சம்பவங்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சமகால அனுர அரசாங்கத்தின் செயற்பாடுகள் ஆபத்தான பாதை நோக்கி பயணிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரித்துள்ளார். பொருளாதாரம் குறுகிய காலத்தில் முற்றாக சீர்குலையும் அபாயம் உள்ளதுடன் பௌத்த மதத்துக்கு எதிரான செயற்பாடுகளும் திசைகளை மாற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் நாட்டில் ஒரு கடுமையான சூழ்நிலை எழுந்துள்ளது. அரசாங்கம் எல்லா பக்கங்களிலும் முடங்கி கிடக்கின்றது. ஒரு புறம் பொருளாதாரம் சரிந்து கொண்டிருக்கின்றது. நாட்டின் பொருளாதாரம் எவ்வாறு முழுமையாக சரிய போகின்றது என்பது குறுகிய காலத்தில் பார்க்கப்படும். இரண்டாவதாக அடிப்படை உரிமைகள், சுதந்திரங்கள் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான பிரச்சினை உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சலேவின் கணினிக்கான கடவுச்சொற்களை குற்றப்புலனாய்வு துறை பெற்றால் அது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் என பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் போர் தொடர்பான அனைத்து தகவல்களும் அந்த கணினியில் அடங்கியுள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சலேயின் கணினிக்கான கடவுச்சொற்களில் கை வைப்பது என்றால் இந்த நாட்டின் யுத்தத்துடன் தொடர்புடையது அனைத்து விடயங்களையும் முழு உலகுக்கும் திறந்துவிடும் செயற்பாட்டிற்கு சமம். அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தால் அவரை கைது செய்து அவரிடம் இருந்து வாக்குமூலம் பெற்று அவருக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆனால் இப்போது சலேயின் கணினியில் இருக்கும் கடவுச்சொற்களை கொடுங்கள் என்று கூறுகின்றனர். அது அவருடைய தனிப்பட்ட சொத்து அல்ல என்றும் இந்த நாட்டின் தகவல்கள், நாட்டின் புலனாய்வு தகவல்கள், பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய தகவல்கள், எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பயங்கரவாத செயல்கள் தொடர்பாக வரலாற்று பதிவு செய்யப்பட்ட புலனாய்வு தகவல்கள் அனைத்தையும் இந்த நாட்டில் திறந்துவிட பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களுக்கு முக்கிய அறிவிப்பொன்றை வெளிவிவகார அமைச்சு வழங்கியுள்ளது. அதன்படி வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களின் முறைப்பாடுகளை முகாமைத்துவம் செய்வதற்கான புதிய தளமான லங்கா கனெக்ட் என்ற கைபேசி செயலியொன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. குறித்த செயலியானது இன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. விரைவில் அணுகக்கூடிய, பதிலளிக்கக்கூடிய மற்றும் மக்களுக்கு உகந்த தூதரக சேவைகளை நோக்கிய ஒரு படையாக இந்த புதிய முயற்சி அமையும். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களிடம் இருந்து பெறப்படும் முறைப்பாடுகள் மற்றும் கோரிக்கைகளை கையாள்வதை முறைப்படுத்துவதற்கும் தூதரக சேவைகளில் விரைவான பதிலளிப்பு மற்றும் மேம்பட்ட வெளிப்படைத்தன்மையை வழங்குவதற்கும் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இன்றைய முக்கிய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. நாங்கள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும். இதே போன்ற உடனடி, உண்மை மற்றும் முக்கிய செய்திகளை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் ராஜ்குமார் தர்ஷினி. அடுத்த முக்கிய செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.